உங்கள் மூளையை 100% பயன்படுத்துவது எப்படி? நம்முடைய மூளை ஒரு அதிசயமான கருவி. ஆனால் பலர் இதன் முழு திறனை எப்படி பயன்படுத்துவது என்பதில் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். மனிதர்கள் தங்கள் மூளையின் 10% மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிற ஒன்று. ஆனால் உண்மையில் நம்முடைய மூளை முழுவதுமாகவே செயல்படுகிறது. ஆனால் அதை முழு திறனுடன் பயன்படுத்த சில சிறப்பான முறைகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் மூளையின் முழு திறனை பயன்படுத்தினால் நினைவாற்றல், உளப்பரிசோதனை திறன், திறமையான முடிவெடுக்கும் ஆற்றல் மற்றும் ஆழமான சிந்தனை திறன் ஆகியவை அதிகரிக்கும். இந்த வீடியோவில் உங்கள் மூளை திறனை அதிகரிக்க உதவும் முக்கியமான முறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். தொலைபேசி அழைப்புகள், சமூக ஊடக அறிவிப்புகள் அல்லது வெளிப்புற ஒலிகள் ஆகியவை எங்களை சிதறடிக்கின்றன. உங்கள் மூளையை முழுமையாக பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் டீப் ஒர்க் முறையை பின்பற்ற வேண்டும். இது ஒரு முறையான வேலை செய்யும் முறையாகும். இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு செயல்பாட்டில் மட்டும் முழுமையாக ஈடுபட வேண்டும். எப்படி செய்வது? பணிகள் செய்யும் போது சமூக ஊடகங்களை முடக்கவும். போமோடோரோ டெக்னிக் எனப்படும் 25 முதல் 50 நிமிட வேலை +5 முதல் 10 நிமிட ஓய்வு முறைமையை பின்பற்றுங்கள். முக்கியமான பணிகளை செய்யும் போது தொலைபேசியை மொத்தமாக மியூட் செய்யுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்ய பழகுங்கள். பல வேலைகள் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்காதீர்கள். இந்த முறையை பின்பற்றினால் உங்கள் மூளையை அதிகபட்சமாக பயன்படுத்த முடியும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். மனித மூளை ஒரு தசை போன்றது. அதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் மட்டுமே அது வளர்ச்சியடையும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மூளையை சக்தி வாய்ந்ததாக மாற்றும். எந்த திறன்களை கற்றுக்கொள்ளலாம்? ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணம், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு. புதிர்கள் மற்றும் தற்காலிக நினைவாற்றல் விளையாட்டுகள் விளையாடுங்கள். ஒரு புதிய இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணம், கிட்டார், பியானோ. கணித சிக்கல்களை தினமும் தீர்ப்பதன் மூலம் உங்கள் பிரச்சினை தீர்க்கும் திறனை மேம்படுத்துங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி எனப்படும் நரம்பு அணுக்கள் இணையும் திறன் அதிகரிக்கும். இதனால் நினைவாற்றல், திறமையான சிந்தனை மற்றும் தீர்வு காணும் திறன் மேம்படும். ஆரோக்கியமான உணவு உண்பது அவசியம். உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க உங்கள் உணவு முறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூளை செயல்பாட்டிற்கு உகந்த உணவுகள்: ஓமேகா 3 கொழுப்புச்சத்துக்கள், மீன், வால்நட் மற்றும் கேரட் சீட்ஸ். நச்சுத்தன்மையற்ற புரதச்சத்து, முட்டை, பருப்பு வகைகள் மற்றும் மீன். ஆன்டிஆக்சிடென்ட்கள், கோவைக்காய், தக்காளி மற்றும் திராட்சை போன்றவை. நியூரோடிரான்ஸ்மிட்டர் வளர்ச்சி: தங்கம் பருப்பு, வாழைப்பழம் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகள். தினமும் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மூளையின் நினைவாற்றல், பிரச்சனை தீர்க்கும் திறன் மற்றும் உளவியல் செயல்பாடுகள் மேம்படும். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் மூளையையும் உற்சாகமடைய செய்கிறது. இயற்கையான டோபாமைன் மற்றும் செரடோனின் எனப்படும் நரம்பு ஊக்கிகளை அதிகரிக்க உடற்பயிற்சி உதவுகிறது. எப்படி உடற்பயிற்சி செய்வது? தினசரி 30 முதல் 45 நிமிடங்கள் நடைபயிற்சி, ஜிம்மில் பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள். மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அதிகரிக்க பிராணாயாமா போன்ற சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள். நீச்சல், ஸ்கிப்பிங் அல்லது தண்ணீரில் ஓடுதல் போன்ற செயல்பாடுகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும். உடற்பயிற்சி மூளையின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளை முழுவதும் ஆக்சிஜன் செல்வதை உறுதி செய்யும். தினசரி தியானம் செய்யுங்கள். தியானம், மெடிடேஷன், மூளையின் ஃபோக்கஸ், நினைவாற்றல் மற்றும் மன அமைதியை அதிகரிக்க உதவுகிறது. 5 முதல் 10 நிமிடங்கள் தினசரி தியானம் செய்தாலே உங்கள் மூளையின் செயல்திறன் பெரிதும் அதிகரிக்கும். எப்படி தியானம் செய்வது? கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். உங்கள் மனதுக்குள் வரும் எண்ணங்களை தடுத்து வைக்காமல் இருக்க அனுமதியுங்கள். இந்த எளிய முறையை தினமும் செய்யும் போது உங்கள் மூளை அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் செயல்படும். நடிப்பது முக்கியம். நம்முடைய மூளையை 100% பயன்படுத்த நாம் தினசரி சிறப்பான பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். டீப் ஒர்க், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, உணவு முறை, உடற்பயிற்சி, தியானம் மற்றும் தூக்கம் ஆகியவை மூளையின் செயல்திறனை அதிகரிக்க உதவும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நீங்கள் உங்கள் மூளை திறனை அதிகரிக்க எதை முயற்சி செய்ய போகிறீர்கள்? கமெண்டில் தெரிவிக்கவும்.